ஏற்கனவே கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் போயஸ்கார்ட் என்ற நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவனர் சீமான் அவர்கள் சந்தித்து பேசியிருந்தார். இந்நிலையில் நடிகர் விஜய் அவர்கள் ரஜினி அவர்களை தாக்கி பேசி வரும் இந்த சூழ்நிலையில் மீண்டும் ரஜினி அவர்களை சந்திக்க சீமான் அவர்கள் நேரம் கேட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்பில் வரக்கூடிய தேர்தலில் ரஜினி ரசிகர்களை அரசியல் ரீதியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சீமான் அவர்கள் ஆலோசிக்க இருப்பதாகவும் பேசிக்கொள்கிறார்கள். சமீபத்திய விஜயனுடைய நடவடிக்கைகளால் பெரிதும் நொந்து போயிருக்கும் ரஜினி அவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வாரா அல்லது தவிர்ப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எகிரியிருக்கிறது. இது குறித்து தாவேக ஆதரவு கட்சியான தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சி தலைவரான VMS முஸ்தபாவிடம் பேசினோம். அவர் நம்மிடம் பேசும்போது கடந்த மதுரை மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசும்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் பிரதமர் மோடி அவர்களையும் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி பற்றியும் தான் விமர்சித்து பேசியிருந்தார். இந்த 35 நிமிட பேச்சில் தனிப்பட்ட விதத்தில் யாரையும் அவர் தாக்கி பேசவில்லை. இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக சீமான் அவர்களை அவர் எங்குமே தாக்கி பேசவில்லை. ஆனால் சீமான் அவர்கள் விஜயை தொடர்ந்து தாக்கி கடுமையாக விமர்சனம் செய்து பேசி வருவதற்கு காரணம் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆளும் திமுக அரசும் ஆளும் திமுக கட்சியும் தான் என்று குற்றச்சாட்டை அவர் வைத்தார். இதுபோல விஜய்க்கு எதிராக நேரடியாக பதில் சொல்ல தைரியம் இல்லாத அறிவாலயம் தான் இப்படி சீமான்களை எல்லாம் இறக்குகிறது. இன்னும் எத்தனை சீமான்களை இறக்கினாலும் தாவேக்காவையும் விஜயும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அவர் முடித்துக் கொண்டார்.